Hi friends, welcome to balakavi channel. இன்னைக்கு வந்து காஃபி மில்க் கேக் எப்படி செய்யறது அப்படினா फ्रेंड्स இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்களை நான் சொல்லிறேன். 1 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். மைதா மாவு தான் எடுக்கணும்னு இல்ல, கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன். 1/2 கப் கண்டென்ஸ் மில்க், இது நான் கடையில வாங்குனது. 1/4 கப் குக்கிங் ஆயில். செக்கு எண்ணெய் யூஸ் பண்ண வேணாம், நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் சர்க்கரை, பொடித்த சர்க்கரை பவுடர். 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர், அதாவது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து 2 பாக்கெட் எடுத்திருக்கேன், 2 ரூபாய் பாக்கெட். அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் வரும். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். பேக்கிங் சோடா. நல்ல சூடான பால் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். பால் வந்து சூடாக இருக்கணும். பேக்கிங் ட்ரே இன்றைக்கி நான் பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 7 இன்ச் பேன் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இந்த சூடான பாலில் 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காஃபி பவுடர் கரையிறதுக்காக தான் நல்ல சூடான பாலாக நான் எடுத்திருக்கேன். இது கொஞ்ச நேரம் இந்த காஃபி கூலாகட்டும். காஃபி மிக்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். இந்த மிக்சிங் பவுலில் ஒரு 1/4 கப் அளவு பவுடர் வந்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவு குக்கிங் ஆயில் எடுத்துருக்கேன். கண்டென்ஸ் மில்க் ஒரு 1/2 கப் எடுத்துருக்கேன். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆயில், கண்டென்ஸ் மில்க், பவுடர் சுகர். பவுடர் சுகர் வந்து எதுக்காக கம்மியாக எடுத்திருக்கேன் 1/4 கப்பு அப்படின்னா, கண்டென்ஸ் மில்க் வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், அதனால தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரை பொருள் எல்லாமே நான் ஆட் பண்ண போகிறேன். ட்ரை பொருள் எப்போ கேக்குக்கு ஆட் பண்ணாலும் ஒரு ஜலடை வச்சு ஜலிச்சுக்கிட்டு ஆட் பண்ணால் நமக்கு கேக் வந்து எந்த இடத்துல கெட்டிக்கிட்டு இருக்காது. மைதா மாவு 1 கப் அளவு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதோட இப்போ நான் காஃபி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த காஃபி மிக்சரை இதோட நான் சேர்த்துக்கிறேன். அதுக்காக தான் இந்த மாவோடு மிக்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நல்ல ஆறி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக எப்போதுமே கேக்குக்கு மிக்ஸ் பண்ணும்போது, லிக்யூட் ஆட் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணி விட்டு தான் ஆட் பண்ணணும். ஒரு சில நேரம் குறைவாகவும் தேவைப்படலாம், கூடுதலாகவும் தேவைப்படலாம். ஆனால் இந்த கப்பு வந்து கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட் அளவு. எப்போதுமே கேக்குக்கு வந்து மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். நான் 1/2 கப்பு பால் எடுத்திருந்தேன். இந்த 1/2 கப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ பேக்கிங் ட்ரேயில் நான் இதை மாற்றிக்கிறேன். கொஞ்சமாக நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் அடுப்பில் வேக வச்சு கடாய் எடுத்துருக்கேன். நான்ஸ்டிக் கடாய். இது எனக்கு தேவைப்படாது, அதனால் இதில் நான் அடிக்கடி கேக் செய்வேன். அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஸ்டாண்ட் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நான் இந்த பேனை ஹீட் பண்ணிக்கிறேன். பேன் வந்து மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் ரெடி பண்ணிவிட்டேன், ஹீட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் கேக்கை இதில் வச்சுக்கிறேன். இப்போ கரெக்டாக இது ஒரு 40 நிமிஷம் வேகட்டும். நான் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்றதை கரெக்டாக சொல்கிறேன்.
மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அவ்வளோதான், செம்மையாக வாசனை இருக்குது, சூப்பராக இருக்குது. கேக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. கம்ப்ளீட்டாக ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். ஒரு டவல் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். கேக்கு நல்லா ஆறிடுச்சு. அதை நான் ஒரு ட்ரைக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ கட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பராக டேஸ்டியான கண்டென்ஸ்ட் மில்க் காஃபி கேக் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல சாஃப்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.